அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு RRPயில் 2025ஆம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற அறிவிப்பு வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க. RRPயில் ஜூனியர் இன்ஜினியருக்கு 2025ஆம் ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து 5/2025. இதில் 3 விதமான பதவிகளுக்கு மொத்தமாக 2570 காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 3 விதமான பதவிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட், அப்புறம் கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த 3 விதமான பதவிகளுக்கு எடுக்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்கள் தான் 2570. இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்க, ஓப்பனிங் டேட் வந்து 31/10/2025 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போவே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/11/2025. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 2570. நான் முதல்ல சொன்ன அந்த 3 பணியிடங்களுக்கு. இதற்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னாக்க 35,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பதவிகளுக்குள்ள ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட்க்கு வந்து டிப்ளமோ முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அடுத்து கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதை நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம இன்னும் ப்ரீஃபாக செக் பண்ணி அதை நம்ம பார்க்கலாம். RRPயில் இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18 ஆகவும் அதிகபட்சம் 33 ஆகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வயது தளர்வு உண்டு. பொதுவாக கொடுக்குற வயது தளர்வு தான். அதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த அப்டேட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம அந்த டேட் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து சென்னை போர்ட்டலில் உங்களுக்கு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா www.rrpchennai.government.in இதில் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை அதை தொடர்ந்து வர்ற அப்டேட் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்த்துக்க முடியும். அதில் உங்கள் சொல்லியிருக்க இந்த டேட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ படித்த கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக இந்த ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு ட்ரை பண்ணுவீங்க. அவங்கெல்லாம் அந்த அறிவிப்பை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டில் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு இப்போவே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண படிக்க ஆரம்பிச்சிடுங்க. 2500க்கு அதிகமான காலி பணியிடங்கள் கொண்டு தான் இந்த வருஷம் RRPயில் ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்டேட் வந்திருக்கு. இந்த விஷயம் உள்வாங்கிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.